காலை வணக்கம். எனக்கு அன்பான நண்பர்களே, இந்த வாரமும் இப்பொழுதும் உங்களோட சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் கடவுளிலிருந்து உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாட்களிலே இவன் எப்போதுமே கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக நிறைய பேர் நிறைய விதமான வேலை செஞ்சுட்டு கொண்டு இருப்பார்கள். சிலர் சில பொருட்களினால் கடவுளை கொடுத்து கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணலாம். சிலர் தமக்குரிய பணத்தை கொடுத்து கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். சிலர் தங்களுடைய உடம்பை கீறிக்கொண்டு தங்களுடைய உடம்பை நோகப்படுத்தி கொண்டு இவ்விதமாய் கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலே கடவுள் நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்குது. பலியை செலுத்துவதை விட கீழ்ப்படுதலே நலம் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் கீழ்ப்படிதல் என்றால் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து தானே எல்லாமே செய்கிறேன், என்னுடைய பணத்தை கொடுக்குறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் நல்லது தான். ஆனால் நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ என்னதான் செய்தாலும் அதெல்லாமே விருதாதான். ஏன் என்றால் நாம் வேதத்தில் பார்க்கிறோம், இந்த காடுகளில் இருக்கிற மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாமே என்னுடையவைகள் தானே. அதை தரும்போது நான் அது மேலே ஆசைப்பட மாட்டேன். ஆனால் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறதுனால தான் நான் இஷ்டப்படுகிறேன் என்று கடவுள் சொல்கிறார். இவ்வளோ நேரமாக நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே, அது என்னதான் என்று நீங்கள் கேட்கலாம். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரிகாசகர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறது தான் கர்த்தர் நம்மளிலிருந்து எதிர்பார்க்கிறார். துன்மார்க்கமான ஆலோசனைகளிலிருந்து பொல்லாப்பிலிருந்து விலகி நீதியான மார்க்கத்தில் நாம் நடக்கும்போது தான் கர்த்தருக்கு நம் பிரியமான மனுஷனாக இருக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனாலும் மறுபடியுமாய் இந்த ஆலோசனைகள் உங்களை எரியும்படியாக செய்யறதுக்காக தான் இந்த ஆலோசனைகள் கடவுளிலிருந்து உங்களுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஆலோசனைகள் உங்களையும் இக்னைட் பண்ணும் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ.